மதுராந்தகத்தில் திரண்டுள்ள மக்கள் கூட்டமே வெற்றிக்கு சாட்சி என்றும், பிரதமர் வந்ததும் மதுராந்தகத்தில் சூரியன் மறைந்து விட்டது, சகோதரர் டிடிவி தினகரன் என அழைத்த இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை பேரே இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமாரன், விவரங்கள் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறக்கூடிய முதலாவது பொதுக்கூட்டத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று பேசியிருக்கின்றார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழக அரசின் மீது முன்வைத்திருக்கின்றார். தமிழர் பண்பாட்டை காப்பதாக சொல்லுகின்றார்கள், மொழியை காப்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது என்பது இவர்கள் அங்கம் பெற்ற அரசுதான் என்பதை திமுக மீதான குற்றச்சாட்டாக பிரதமர் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்த பொழுதுதான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தார்கள். அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கியது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்பதை நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழர் பண்பாட்டை காப்பதாக சொல்லுகின்றது திமுக. ஆனால் திமுக அரசுதான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் கூட தீபம் ஏற்றாமல் இருந்தார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பிரதமர் அவர்கள். இரட்டை எஞ்சின் அரசுதான் தேவை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பிரதமர் தமிழகத்தினுடைய எதிர்காலம் என்பது ஆபத்தில் இருக்கின்றது, தமிழக இளைஞர்கள் திறமை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் முதலீடுகளை ஈர்ப்பது உள்ளிட்டவற்றிலே தமிழக அரசு பின்தங்கி இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். திமுகவை பொறுத்தவரை கிரிமினல் என்கின்ற ஒரு வார்த்தையை பிரதமர் அவர்கள் பயன்படுத்தியிருந்தார். சிஎம்சி என்று குறிப்பிட்டு கிரிமினல்களாக இருக்கின்றார்கள், கரப்ஷனில் ஈடுபடுகின்றார்கள், மாஃபியாக்களாக செயல்படுகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதன் மூலமாக போதைப்பொருள் பயன்பாடு என்பது தமிழகத்தில் அதிகரித்து விட்டது, இளைஞர்கள் அதிக அளவில் போதைப் பொருளுக்கு இலக்காகிவிட்டார்கள் என்கின்ற ஒரு வருத்தத்தையும் பிரதமர் பதிவு செய்திருந்தார். கூட்டணி தலைவர்களாக மேடையில் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை முதல் பெயராக குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார். இந்த கூட்டணி அரசு என்பது உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்கின்ற கருத்தினையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றியிருந்தார். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய அரசு என்பது இரட்டை எஞ்சின் அரசாக மத்திய அரசோடு இணங்கி செல்லக்கூடிய ஒரு அரசாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அரசாக இருக்கும் என்றும் பிரதமர் சொல்லியிருக்கின்றார். திமுகவினுடைய மோசமான ஆட்சியில் இருந்து விடுபடுவதற்காக தமிழகம் துடித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழக மக்களே திமுக அரசை கிள்ளி எறியுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பினை தமிழக மக்களுக்கு பிரதமர் அவர்கள் விடுத்து இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கான தலைவர்கள் வந்துவிட்டார்கள் என்று மேடையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அன்புமணி, டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களையும் சுட்டிக்காட்டி பிரதமர் தன்னுடைய கருத்தாக சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டை ஊழலற்ற பாதுகாப்பான மாநிலமாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சி மீது தமிழக மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், ஆட்சி அதிகாரம் வழங்கிய மக்களுக்கு திமுக நம்பிக்கை துரோகம் செய்து விட்டது என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார் பிரதமர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை திமுக ஏமாற்றி விட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பிரதமர் முன்வைத்திருக்கின்றார். கிரைமில் ஈடுபடுகின்றார்கள், மாஃபியாக்களாக இருக்கின்றார்கள், கரப்ஷனில் ஈடுபடுகின்றார்கள், தமிழ்நாட்டிற்கு இரட்டை எஞ்சின் அரசு வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய விருப்பம் என்று சொல்லியிருக்கின்றார். திமுக அரசு ஊழல் அரசு என்பது குழந்தைகளுக்கு கூட தெரியும், எல்லோருக்கும் தெரிந்து திமுகவினர் இந்திய அளவிலே ஊழலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பிரதமர் இன்று முன்வைத்திருக்கின்றார். இந்தியாவை வளம் பொருந்தியதாக மாற்றியது தமிழகத்தினுடைய பாரம்பரியம்தான். ஆனால் தமிழகத்தினுடைய பாரம்பரியத்திற்கு இவர்கள் திமுக ஆற்றி இருக்கக்கூடிய பங்கு என்ன என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். 11 வருஷங்களிலே தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு அதிகமான நிதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி தரவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது திமுக. இந்த நிலையில் தான் இன்றும் கூட முதலமைச்சர் அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். முறையாக நீங்கள் நிதி தருவதில்லை, ஆனால் தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாட்டிற்கு வந்து செல்கின்றீர்கள் என்று பிரதமரை முதலமைச்சர் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் தான் பிரதமர் தன்னுடைய பேச்சிலே சுட்டிக்காட்டுகின்றார். 11 ஆண்டுகள் நான் பிரதமராக இருந்திருக்கின்றேன். இந்த 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிதி என்பது திமுக காங்கிரஸ் அரசு மத்தியில் இருந்த பொழுது தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதியை காட்டிலும் 3 மடங்கு அதிகமான நிதி 11 ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருக்கின்றது. 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு 3 லட்சம் கோடி அளவிற்கு மத்திய அரசு நிதி கொடுத்திருக்கின்றது. 11 ஆண்டுகளில் வளர்ச்சி திட்டங்களுக்காக 11 லட்சம் கோடியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதையெல்லாம் திமுக செய்தது என்ன என்கின்ற ஒரு கேள்வியினையும் முன்வைத்திருக்கின்றார்.
தமிழ்நாட்டிற்கு ரயில்வே திட்டங்கள் அதிக முக்கியத்துவம் தரப்படுகின்றது. வந்தே பாரத் ரயிலாக இருக்கட்டும், அமிர்த பாரதம் ரயிலாக இருக்கட்டும், தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தருகின்றோம். தமிழ்நாட்டிற்கு 7 மடங்கு அதிகமான ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டிலே 80 ரயில் நிலையங்களை இந்த அரசு மேம்படுத்தி இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன, நவீனமாக சீரமைக்கப்பட்டு வருகின்றன. நிதி தரவில்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அதிகப்படியான நிதியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். மூன்று மடங்கு அதிக நிதி வந்திருக்கின்றது. 7 மடங்கு ரயில்வே திட்டம் அதிகம் வந்திருக்கின்றது. காங்கிரஸ் அரசை விட அது 7 மடங்கு அதிகமான திட்டங்களை ரயில்வே துறையில் வழங்கி 80 ரயில் நிலையங்களையும் மேம்படுத்தி இருக்கின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை பிரதமர் அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பின்னோக்கி செல்ல தொடங்கி இருக்கின்றது என்கின்ற ஒரு எச்சரிக்கையையும் தமிழக மக்களுக்கு பிரதமர் உணர்த்தி இருக்கின்றார். போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருக்கின்றது. வளர்ச்சி குறியீட்டிலே தமிழகம் பின்தங்கி இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக தமிழக மக்கள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். மீனவர்கள், விவசாயிகள் தமிழ்நாட்டிலே ஆபத்திலே இருக்கின்றார்கள். மத்திய அரசோடு மாநில அரசு இணங்கி செல்லவில்லை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலே அந்த நட்புறவு இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டிய பிரதமர் அதன் காரணமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பின்னோக்கி செல்ல தொடங்கி இருக்கின்றது. தமிழக மக்களுடைய எதிர்காலம் ஆபத்தில் இருக்கின்றது இந்த திமுக ஆட்சியிலே என்கின்ற ஒரு கருத்தையும் பிரதமர் சொல்லி இருக்கின்றார். தமிழகத்திற்கு நாங்கள் நிறைய நிதி தருகின்றோம். தமிழக மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு முன்னுரிமை தந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி கல்லூரி மாணவர்களை இந்த அரசு, திமுக அரசு போதைப் பொருள் மாஃபியாக்களிடம் சிக்க வைத்து விட்டார்கள். போதைப் பொருள்களால் பெற்றோரின் கண் முன்னே குழந்தைகள் நாசமாகி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு வருத்தத்தையும் வேதனையோடு பிரதமர் நரேந்திர மோடி பதிவு செய்திருக்கின்றார். திமுக ஆட்சியிலே போதைப் பொருள் மாஃபியாக்கள் தான் செழிப்பாக இருக்கின்றார்கள். விவசாயிகளும் மீனவர்களும் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். திமுக ஆட்சியிலே தமிழகத்தினுடைய எதிர்காலம் ஆபத்தில் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார் பிரதமர். மத்திய அரசுடன் இணைந்து செயல்படும் மாநிலங்களில் முதலீடு அதிகரிக்கும் என்கின்ற ஒரு கருத்தையும் பிரதமர் சொல்லியிருக்கின்றார். கடந்த சில நாட்களாகவே எதிர்க்கட்சிகள் தென் மாநிலங்களிலே தமிழகம் சற்று பின்தங்கிவிட்டது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை வரவழைத்துக் கொண்டிருக்கின்றன ஆந்திராவிற்குள்ளே. அது மட்டுமல்லாமல் சர்வதேச நிறுவனங்கள் தமிழகத்திற்கு வர நினைத்தால் கூட ஆந்திராவற்றை எல்லாம் தட்டி பறித்து விடுகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையிலும் செய்தியாளர் சந்திப்பிலும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பிரதமரும் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதன்படி மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டால்தான் மாநிலங்களுக்கு அந்த முதலீடுகள் அதிகரிக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த சர்வதேச நிறுவனங்கள் மாநிலங்களில் முதலீடு செய்வதற்கு மத்திய அரசோடு மாநில அரசு இணங்கி செயல்படுவது அவசியம் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். சட்டம் ஒழுங்கை சுட்டிக்காட்டியிருந்த பிரதமர் பெண்கள் தமிழ்நாட்டிலே பாதுகாப்பாக இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். அதன்படி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி திறனை ஒப்பிட்டு பேசுவதாக குறிப்பிட்டு பிரதமர் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே குற்றங்கள் எல்லாம் கட்டுக்குள் இருந்தன. குற்றவாளிகள் உடனுக்குடன் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது போதைப்பொருள் மாஃபியாக்கள் செழித்திருக்கின்றார்கள். தமிழக இளைஞர்கள், மாணவர்கள் போதைப்பொருள் மாஃபியாக்களிடம் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான முதல் பிரச்சாரமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பிரச்சாரம் அமைந்திருக்கின்றது. மேடையிலே பாமக தலைவர் அன்புமணி உரையாற்றினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உரையாற்றியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்றியிருக்கார். அனைவருடைய உரை வீச்சு நிறைவடைந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பேசும் பொழுது திமுகவின் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். மத்திய அரசின் மூலமாக தமிழக மக்களுக்கு வழங்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் நினைவு கூற தவறவில்லை. முத்ரா திட்டம் உள்ளிட்டவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்திய அளவிலே தமிழகத்திற்கு தான் அதிகமான திட்டங்கள், ஒரு சில திட்டங்கள் முத்ரா போன்ற கடன் உதவி திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழக மக்கள் தான் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய பயனாளர்களாக இருக்கின்றார்கள்.